முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர்ல போயிட்டு ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. சம்பவம் அப்படியேற்பட்ட ஒரு சம்பவம் இது வரைக்கும் டிஎம்கேக்கு செஞ்ச சம்பவத்துல இதுதான்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை வந்து பார்த்திருக்காரு. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பின்ன இவங்களும் சும்மா இருக்கணும். முதலமைச்சரா இங்க விஜய் ஆன பிறகும் அவரை வந்து நாங்க கரூருக்குலாம் விட மாட்டோம், அதுக்காக ஒரு கேஸை கொண்டு போயிட்டு கோர்ட்ல போடுறோம்னு இவங்க பண்ண போக மனுஷன் என்ன கோவத்துல இருந்தாருன்னு தெரியல, வச்சு செஞ்சிருக்காரு. ஸோ அதை குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் ஒரு விஷயத்த அவர் வந்து மறந்துட்டாரு. அது உண்மையாலுமே எனக்கு வந்து வருத்தம் தான். அதை குறித்து இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இங்க விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுல இருந்தே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்ப வந்து கரூருக்கு வந்து போக போறாரு, அந்த கரூர் இன்சிடென்ட்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் எப்ப நேர்ல சந்திச்சு பேச போறாரு அப்படின்ற அந்த விஷயம் வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த விஷயத்தையுமே இங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க தான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, ஏன் இன்னும் வந்து பயந்துகிட்டு இருக்காரு, அவர் கரூரை போயிட்டு மக்களை வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு இவங்களே சொல்லிட்டு இவங்களே கேஸும் போடுவாங்களாம். பாமும் இவரே வைப்பாரு, அந்த பாமை இவரே எடுப்பாரான்ற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க தான் அந்த கொஸ்டினை கேட்டுட்டு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போறாங்க, அங்க அந்த கரூர் வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, இந்த சூழ்நிலையில அவர் வந்து போகணுமா அப்படின்ற அந்த கோரிக்கையை முன் வச்சு வழக்கு தொடுத்திருந்தாங்க. கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் அரினா கிடையாது, உங்களுடைய சுயலாபத்துக்காகலாம் இங்க யூஸ் பண்ணாதீங்க, எங்களை போயிட்டு வேலை வெட்டி இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு தொரித்து அடிச்சிருக்காங்க. இதுல இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல, ஆனா கேஸ் மட்டும் போடுறாங்களாம். ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இந்த மீட்டிங் வந்து நல்லபடியாவே நடந்து முடிஞ்சது. அதுல ஸ்டார்டிங்ல அவர் என்ன பேசியிருந்தார்னா, இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது, இதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் அவர் வந்து பேசியிருந்தாரு. அதாவது பெரம்பலூருக்கு போயிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸ் யார் யாரெல்லாம் அசைன் பண்ணப்பட்டிருப்பாங்களோ அவங்க ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. சார் இங்க வந்து சூழ்நிலை சரியில்லை, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, கிரௌட் எல்லாம் கூட்டுறதுக்குள்ளார இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு வந்து இவர் செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டா தான் இவர் வந்து கரூருக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, எந்த ஒரு வார்னிங்கும் தரல, எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியா தரல, ஜஸ்ட் லைக் தட் வந்து அவரை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. இதை பத்தி வந்து நம்ம பெருசா பேச முடியாது, ஏன்னா அந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு. சோ இதை குறிச்சு தான் அவர் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட கற்பனையில கூட எதிர்பார்க்கல. என்னுடைய படத்தெல்லாம் இந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் வந்து பார்த்திருப்பாங்க, கண்டிப்பா என்னை வந்து மாமா அண்ணன் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க இறந்தது வந்து என்னால பொறுத்துக்கவே முடியல. இது ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? இதை வச்சு எப்படி இவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டா தான் அந்த பிளாஸ்ட் வந்து தொடங்குச்சு. என்ன கரூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை பார்த்து கேட்டிருந்தாரு. பின்ன பாருங்களேன், எங்க சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்கல எம்கே ஸ்டாலின் அவர்கள், அந்த அளவுக்கு ஒரு மரணடியை வாங்கி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேஸ் மேல கேஸ போட்டுக்கிட்டு இருக்காங்க, குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரியான இந்த டிவிக்கு ஆட்சி எப்படியாவது அவிழ்க்கணும் அப்படின்ட்டு பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாமே கூட பேசியிருக்காரு. ஸோ இந்த பேச்சில் டிஎம்கேவை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு பொழக்கிறாரு. ஒரு ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. போன பேச்செல்லாம் கொஞ்சம் வந்து சைடு வாக்கில் அடிப்பாரு, இப்பெல்லாம் சும்மா நெத்தி போட்டு தான் ஒரு விஷயத்த கேட்குறாரு. பணநாயகமா ஜனநாயகமான்னு வந்தால் நான் வந்து ஜனநாயகத்தை தான் வந்து தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி அந்த டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மேடை போட்டு இந்த மாதிரி தில்லா பேச முடியுமா? ஏங்க நீங்க வந்து கொஞ்சம் பேசி காட்டுங்க பார்க்கும், எனக்கு வந்து பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம், நாங்க பியூரா மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டவரு இந்த சட்டமன்றத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தார். இதை குறித்து நம்மளுமே ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கோவம் வருது?
நான் வந்து ஒரு யதார்ச்சியா தான் சொன்னேன், ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்லியிருந்தேன். ஏன் நீங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்தி அந்த சட்டமன்றத்தையே கலவரமாக்கி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருந்தீங்க? அப்ப நீங்க வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் வந்து எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அந்த 32 துறையிலுமே வாங்கி வச்சிருக்கீங்க. அதுதான் இப்ப கிளியர் கட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். ஆனா எங்க அரசாங்கத்துல இந்த லஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அறவே தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல இடங்கள்ல வந்து இந்த லஞ்சங்கள்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அறியாமையில இருக்கக்கூடிய அந்த மக்களை ஏமாத்தி லஞ்சங்கள்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் ஒரு பார்ட்டி லீடரா வந்து அந்த மாதிரி தான் பேசி ஆகணும். லஞ்சம்லாம் இல்லை, நாங்க வந்து லஞ்சத்தை வந்து படிப்படியா குறைச்சிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் பேசி ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இப்ப இந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு எல்லாம் போறீங்க, அப்ப உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா தயவு செய்து தராதீங்க. எங்களுடைய அண்ணனை, தம்பிய, எங்களுடைய புள்ளைய தான் நாங்க சிஎம்மா தேர்ந்தெடுத்திருக்கோம், உனக்கெல்லாம் ஒரு பைசாவும் நொட்ட முடியாதுரா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு விஷயத்த நம்ம உன்னிப்பா வந்து கவனிக்கணும். என்னன்னா, இதை குறித்து அமைச்சர்களும் மற்ற மினிஸ்டர்களும் எம்எல்ஏக்களும் பேசியிருக்காங்க, லஞ்சம் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த. பல அறிக்கைகளுமே அதுக்கு சம்பந்தம் மாதிரியான வந்திருக்கு. ஆனா இங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு மேடை போட்டு இந்த விஷயத்த சொல்லக்குள்ளார இது பல பேருக்கு வந்து போய் சேரும். ஒரு பயத்தை இங்க கிரியேட் பண்ணும். ஒருத்தவங்களும் இங்க இருக்கக்கூடியவங்களும் ஒரு 100 ரூபா கூட லஞ்சமா கொடுக்கணுமா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு, இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தானே, இதுக்கு எதுக்கு நம்ம வந்து லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை வந்து உருவாகும். இங்க மாற்றம்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த மாற்றம் வர்றதுக்கான அந்த சிந்தனை வந்து கொண்டு வரணும். அதை தான் வந்து இங்க கிளியரா பண்ணியிருக்காரு. இந்த லஞ்சத்தை எப்படியும் வந்து ஒழிக்க முடியாது, சைட்வேஸ்ல அது நடந்துட்டு தான் இருக்குன்ற அந்த விஷயம் வந்து கண்டிப்பா இவருக்கும் தெரியும். என்னதான் பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுத்தாலுமே அது வந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் கேமை இங்க வந்து விளையாடி இருக்காரு. இனிமேட்டு பாருங்களேன், இந்த லஞ்சம் வாங்கி அரசானா இந்த லஞ்ச பிரச்சனைக்கு அடிதடி நடந்தது அப்படின்ற அந்த நியூஸ்லாம் வந்து இனிமேட்டு எக்கச்சக்கமா வரும் பாருங்க. இப்பவே வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இங்க லஞ்சம் வாங்குறாங்க, அங்க லஞ்சம் வாங்குறாங்க, அதெல்லாம் போய் கேட்கல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதற்குண்டான காரணத்தையுமே போட்டு உடைச்சிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, டிஎம்கே ஆட்சியில பல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா வெறும் பேர் அறிவிக்கிறது மட்டும்தான் இருக்கும் திட்டமே. அந்த திட்டம் வந்து வெறும் அந்த செங்கல் நிலையிலே தான் இருக்குமே, அதுக்கு மேல அந்த கட்டணம் வந்து எழவே எழாது. ஏன்னா இவங்க தான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்களே. 30% கமிஷன் கொடு, 40% கமிஷன் கொடுன்ட்டு விட்டுட்டு புடிங்கிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் எங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செயல்படுறது? ஸோ இந்த மாதிரி இவங்க என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுடைய அந்த திட்டங்கள் என்பது எப்படின்னா, ஒரு பானையில ஓட்ட போட்ட மாதிரி, அதுல எவ்வளவுதான் தண்ணி வந்து நம்ம விட்டாலும் அந்த தண்ணி வந்து ரொம்பவே ரொம்பாது அந்த பானையில அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி எழுதி கொடுத்து படிச்சாரோ இல்ல அவருக்கு தோணுனதை சொன்னாரோன்னு தெரியல, ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்பீச்சா இருந்தது. இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காரு. வாயத்தோரங்க சிஎம் சார் நான் சொல்றீங்க, நான் வாயத்தோறந்தா அந்த கொளத்தூர்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதான் கொளத்தூர்ல கொத்து போராட்டா போட்டு அமிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா பேசிருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து போராட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. ஏன் சார் அழுகுறீங்க? சாமி நம்ம லாங்குவேஜ் எல்லாம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியும் சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. எம்கே ஸ்டாலின் எப்படி அந்த கொளத்தூர் தொகுதியில தோத்தாரோ மறுபடியும் ஒரு தடவை கலாச்சி தள்ளி இருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, திருமணங்கள்ல போயிட்டு ஒப்பாரியா வைக்கிறது. ஏயா ஒரு 6 மாசம் அமைதியா இறையா, அப்படி இருந்தாவே மக்கள் வந்து இங்க வந்து ஒரு அக்கறை காட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் அரசியல்ல இருந்தவர், இவர் தோத்துட்டாரேன்ற அந்த ஒரு வருத்தம் வரும். சான்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. தொடர்ந்து இவரும் சரி அவருடைய பையனும் சரி
திருமணத்துல போயிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருமணம்ன்றதே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதுல போயிட்டு ஒப்பாரி வைக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனிமேட்லாம் வந்து சிஎம் விஜய் அவர்கள் விடுற மாதிரிலாம் தெரியல போல, வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஓப்பனா போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த குதிரை பேரம், இந்த கழுத பேரம்லாம் சொல்லிக்கிட்டு பின்னாடி நீங்க இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்ன பேரத்துல ஈடுபட்டுன்றீங்க, அந்த விஷயம்லாம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதனால கொஞ்சம் சாத்திட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. சொல்லிட்டு இருப்பாங்க பெருசா சட்டமன்றத்துல வந்து வாயை தொடங்க சிஎம் சார் என்ன குதிரை பேரத்துல ஈடுபடுறீங்க, யானை பேரத்துல ஈடுபடுறீங்கன்ட்டு. ஆனா பின்னாடி போயிட்டு பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய 10 ரூபா அமைச்சர் பாலாஜி இருக்காரு இல்லைங்களா, அவருடைய தம்பியை வச்சு டீலிங் வந்து பேசியிருக்காங்க. சோ அதை குறிச்சுமே வந்து பேசியிருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா அந்த டிஎம்கேக்கு? எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து வெளியில வந்து தலை காட்டி சுத்திக்கிட்டு இருக்காங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. போன ஆட்சியில் இந்த மாதிரி யாராவதுலாம் பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இந்நேரம் அந்த கட்சியே வந்து கலைச்சு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆன பிறகும் அந்த வெறி அடங்காம வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் சொல்றாங்களா மத்திய அரசு கிட்ட வந்து இந்த மாநில அரசு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்களா அந்த மேகதாது அணை வந்து டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு வந்து கட்டுறாங்களாம். எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு அந்த மேகதாது அணை. இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனைன்றது ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கேட்டா கூட தெரிஞ்சிடும். இவங்க ஆட்சியில தான் அந்த கேஸ் வந்து நடந்திருக்கு. சரியா வந்து ஆர்கியூ பண்ணாம அந்த கேஸை வந்து தோத்து போயிருக்காங்க. அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து போட்டுட்டாரு. ஏயா நீங்க ஆர்கியூ பண்ணி தோத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து அந்த அணை கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வந்திருக்கு. நீங்க தோத்துட்டு பழி அப்படியே தூக்கி இங்க வந்து என் மேல போடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு. சோ இதுலதான் சொல்றாங்களா டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரு. அந்த விஷயத்துக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது ராஜா. நான் மத்திய அரசோட இணக்கமா இருக்கதான் செய்வேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? கிளியர் கட்டா எதிர்ப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை வந்து நிரூபிச்சிருக்காரு. ஏன் வந்து இங்க சிஎம் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்குதுன்னா, இங்க எல்லா மக்களுக்கும் அவர் வந்து தேவைப்படுறாரு. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. இதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட்டை வந்து டிவிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சியில இருந்தும் டிவிக்கில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே இந்த பக்கம் டிஎம்கேவை பத்தி யோசிச்சு பாருங்களேன். இந்த ப்ரௌடு கொத்துசா வாழக்கூடிய இந்த ஜென்ஜி டிஎம்கே சொல்லக்கூடிய அவனுங்களே வந்து சொல்லிப்பானுங்க எல்லாமே 30 வயசுக்கு மேலதான் இருந்தாலும் ஜென்ஜி டிஎம்கேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவனுங்க என்ன மாதிரியான வேலைகளை வந்து இங்க வந்து பாக்குறாங்க பாருங்க. தெருவுல இறங்கி பைத்தியக்காரனுங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அவனுங்க நாங்க ஒரு நியூ ஜெனரேஷனல் பாலிடிக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத பைத்தியகாரத்தனங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, கோர்ட்ல இருந்து வக்கீல் வருவாங்க, ஜட்ஜி வருவாங்க, போலீஸ் வருவாங்கன்னு பார்த்தா பைத்தியக்காரனுங்களாம் உள்ள இருந்து வரானுங்களேன்ற மாதிரியான சில வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணாக்கா எப்படிடா அந்த கட்சி வரும்? என்னதான் இங்க வந்து நமக்கு டிஎம்கே வந்து பிடிக்கலன்னாலுமே அது எந்த மாதிரியான ஒரு கட்சி, எந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் இன்டெலெக்சுவல்லாம் லீட் பண்ண ஒரு கட்சியை இன்னைக்கு இந்த ஜூலி மாதிரியான ஆட்கள்லாம் வச்சு லீட் பண்ணக்கூடிய அந்த தரங்கட்ட வேலையில இந்த டிஎம்கே வந்து இறங்கியிருக்காங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. அந்த கட்சி இன்னைக்கு அகல பாதாளத்துல போகக்கூடியதுக்கு காரணம் யாருன்னா டிஎம்கே தான். ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கம்முன்னு இருந்துட்டு அரசியல் பண்ணாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த எலிவேஷன் வந்து இங்க கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அவர்கள் தான். அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு? என்ன டிஎம்கே வந்து 2021 கட்சி ஆரம்பிச்சாரு, 2024 தான் கட்சியே வந்து ஆரம்பிக்கிறாரு. சோ ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷத்துல இங்க சிஎம்ஆ வந்து ஆயிருக்காரு. அப்ப அவரு எந்த அளவுக்கு வந்து
ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச் வந்து இங்க மக்களிடையே வந்து ஏற்படுத்திருப்பாரு. அது கூட தெரியாத தத்திகளா இருக்கானுங்க இவனுங்க தான் வந்து இந்த டிஎம்கே தான் 75 வருட கட்சி 60 வருட ஆண்ட கட்சின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு டிவிகே சார்ந்த நபர்களும் சரி முதலமைச்சரும் சரி சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சோ இப்படிதான் அந்த ஸ்பீச் சரியான பிளாஸ்டா இருந்தது. இருந்தாலும் இப்பதான் ஒரு மெயின் ட்ராக்குக்கே நம்ம வரும். உண்மையாலுமே இந்த ஒரு செக்மெண்ட் தான் சரியான பிளாஸ்டா இருந்தது. அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்டே அதுதான். முன்னெல்லாம் வந்து இந்த அமைச்சர்கள் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா வந்து பேசுவாரு. ஆனா இன்னைக்கு பாட்டு பாடி கலாய்க்கக்கூடிய, அதுவும் அவர் நடிச்ச படத்துல இருந்தே ஒரு பாட்டை எடுத்து பாடி வச்சு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த மாதிரிதான் அந்த வேட்டைக்காரன் படத்துல புலி உரும்புதுன்ற ஒரு சாங் வரும், நிக்காம ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்கார அப்படின்ற மாதிரி இந்த செந்தில் பாலாஜி ஓடிக்கிட்டே இருக்காரு. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா, தொடர்ந்து உன்னை வேட்டையாடியே தீர்வுன்ற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து கொடுத்திருக்காரு. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய ஏவா வேலு இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இந்தியாவிலே அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையாம், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல. சிங்கப்பூருக்கு போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, எங்க நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காராம். அவரையும் விடல, அவரையும் வச்சு செஞ்சிருக்காரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ளார நமக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த டிஎம்கேக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இவங்க பல்வேறு வகையான தப்புகளை வந்து பண்ணியிருந்தாங்க. போன ஆட்சியில பல்வேறு ஊழல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதை ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இருக்காங்க. வைங்களேன், சைலண்டா இருந்தாலே ஏதாவது கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தப்பும் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஃபேமிலியை குறிச்சு தரைகுறைவா பேசுறது, அவருடைய பர்சனலை இழுத்து வச்சு பேசுறது, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றது. இங்க அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்கள் எல்லாம் தற்கூரின்னு சொன்னாக்கா யாரா இருந்தாலுமே ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இது. 1,72,00,000 மேல இங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க. அதுல எத்தனை பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ், மிலிட்டரி கேடரேட்ஸ், போலீஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து தற்கூரியா நடிகன் கிட்ட வந்து ஆட்சியை வந்து கொடுத்துட்டாங்களா. ஆனா அங்க டிஎம்கே சார்பா யார் நின்னது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா ஆயிருப்பாரு டிஎம்கே ஜெயிச்சிருந்தா. ஏன் அவர்லாம் நடிக்கலையா? இங்க சீமான்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் அவர்லாம் வந்து நடிக்கலையா? ஏன் எம்கே ஸ்டாலினே நடிச்சிருக்காரு. ஏதோ 1980லயோ 70லயோ பண்ண மாதிரியான பாலிடிக்ஸை இன்னைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த சோசியல் மீடியா காலத்தை வந்து சரியாவே கணிக்க வந்து தவறிட்டாங்க இந்த டிஎம்கே. என்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்றோமோ அதற்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும். ஆனா அந்த விஷயத்தையே பண்ணிட்டு அதையே வச்சு பேசிக்கிட்டு இருந்தா, ஏண்டா நீயும் அவனும் ஒண்ணுதான், இதுல யார் நல்லவங்களோ அவங்களுக்கு பார்த்துதான் நாங்க ஓட்டு போடுவோன்ற அந்த ஒரு கொஞ்சம் ஒரு பேசிக் சென்ஸ் கூடமா மக்களுக்கு இங்க இருக்காது. அதை கூட புரிஞ்சுக்காம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறமா அந்த கரூர் இன்சிடென்ட்ல யார் யாரெல்லாம் வந்து இறந்தாங்களோ அவங்கள சார்ந்து ஒரு நினைவு மண்டபம் கட்ட போறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல அறிவிச்சிருந்தாரு. உண்மையாலுமே
அந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் இனிமேட்டு வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா அதுல யார் யாரெல்லாம் உயிர் இருந்தாங்களோ அவங்களுக்கு மரியாதை வந்து செலுத்தணும். இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. கடைசியா உன்னை சொல்லி முடிச்சாரு, இனிமேட்டு இந்த டிஎம்கேவை வெளுத்து கட்டுங்க, பொறந்து கட்டுங்க. இனிமேட்டு அவங்க எல்லாம் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது ஒரு கிளியர் இண்டிகேஷனை கொடுத்திருக்காரு. வருகின்ற இடைத்தேர்தலையும் சரி, லோக்கல் பாடி எலெக்ஷன், மற்ற எலெக்ஷன், கவுன்சிலர், மேயர் எலெக்ஷன் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுடைய டாமினன்ஸை காட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா என்னதான் இங்க டிவிகே வந்து ஜெயிச்சு மேல வந்திருந்தாலுமே இந்த கிரவுண்ட் லெவல்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து டிவிகேக்கு தேவைப்படுது. அப்பதான் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து போயிட்டு சேரும். ஏன்னா இங்க டிஎம்கே வந்து இந்த முனிசிபாலிட்டி லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த நலத்திட்டங்கள்லாம் போய் சென்று சேரக்கூடிய அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனாலதான் வந்து சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துல இருந்துமே இந்த டிஎம்கே வந்து அகற்றுங்க, நம்மளுடைய டிவிகே வந்தாதான் இந்த லஞ்சம், ஊழல், இந்த நல்லாட்சி வந்து வரும் சொல்லிட்டு அவருடைய ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர்ல பேசின அந்த ஸ்பீச் வந்து சும்மா தரம்னாலும் தரம், வேற லெவல்ல பேசியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாமே இன்னைக்கு வைரலா வந்து அந்த ஸ்பீச் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ அங்க கரூர்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அந்த 32 குடும்பங்களுக்கு நினைக்கிறேன் அவங்களுக்கு அரசு பணியுமே வந்து வழங்கியிருக்காங்க. இது தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே வந்து கேஸ போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை இந்த நாம் தமிழர் கட்சி, ஜீரோ வாங்கின இந்த நாம் தமிழர் கட்சி இப்ப புரிஞ்சுதுரா உங்க ஊழல், உங்களுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுறான்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கேஸ கொடுத்து வச்சிருக்காங்களா. இப்பதான் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அக்கறை, அவங்க மேல வந்து ஒரு அக்கறை வந்திருக்கு போல. இதற்கு முன்னாடி இந்த பேப்பர் லீக் சம்பவங்கள், இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கல. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க, இறந்தவங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணக்குள்ளார அதற்கு வந்து முட்டுக்கட்டியா நிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு இந்த டிஎம்கேவும் இந்த என்டிகேவும் அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு சாட்சி தான் இது. அதெல்லாம் தட்டி விடுங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்தது இந்த ஸ்பீச்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து எப்பயுமே இந்த சீமானை வந்து சீண்ட கூட மாட்டாரு. அவருடைய பேச்சே வந்து எடுக்க மாட்டாரு, அவரு பேரை வந்து சொல்ல மாட்டாரு. ஆனா சீமான் அண்ணன் தான் மேடையில போட்டு விஜய் அவர்களை புடிச்சு கத்திக்கிட்டே இருப்பாரு, கண்டுக்கவே மாட்டாரு. சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக், இது நெஞ்சு 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 டைலாக். ஆனா அவருடைய ஸ்பீச்சை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும், சீமான டைரக்டா குறிப்பிட மாட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இந்த அல்லு சில்லுங்க, இங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டு நானும் வந்து இந்த ரேஸ்ல இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது. இங்க போட்டி 2 பேருக்கு தான், டிஎம்கேக்கு இன்னொன்னு டிவிகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா வந்து கலாச்சி விடுவாரு. ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணி விடுவாருன்னு வைங்களேன் நம்மளுடைய சீமானந்தனுக்கு. ஆனா இந்த ஸ்பீச்ல அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே பேசக்கூடியவர் வந்து இன்னைக்கு மறந்துட்டார் போல. இல்ல இனிமேட்டு இவங்க எல்லாம் அந்த ஜீரோ வாங்கின கட்சி எல்லாம் ரிலவெண்டே இல்லாத ஒரு கட்சி, அவங்கள பத்தி எல்லாம் பேசி எதற்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பேசுறதுக்கு தவிர்த்துட்டாரு போல. இருந்தாலும் நமக்கு ஒரு மீம் கண்டென்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எனிவே இப்படிதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னைக்கு தரமாவும் சும்மா பிளாஸ்டாவும் இருந்தது. இனிமேட்டு வருகின்ற காலங்களையும் அவருடைய ஸ்பீச் இந்த மாதிரிதான் இருக்க போது. தேவையில்லாம வெளியில போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி எங்கேயோ போற டைனோசரை எடுத்து இவங்க வேட்டிக்குள்ள வந்து விட்டுக்கிட்டாங்க, வச்சு செய்ய போறாரு. மீண்டும் ஒரு வீடியோல, இதே மாதிரியான ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பல்வேறு அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.